மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டோன்னா நீ தான் போயிட்டு கள்ளச்சாராயத்தை காய்ச்சிற, பாட்டிலுக்கு 10 ரூபா 20 ரூபா வாங்குற, டாஸ்மாகில் 50,000 கோடியை நீ கொள்ளையடிச்சுக்கிட்டு அரசாங்கத்துக்கு காமிக்காமல் இருக்க, உன் மந்திரி பூரா ஊழல் பண்ணி ஜெயிலுக்கு போகிறான். இந்த மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் கையில் எல்லாத்தையும் கொடுத்தா என்ன ஆகும் நாடு? இதற்காகத்தான் அரசியல் சட்டத்தில் அம்பேத்கர் வந்து செக்க வச்சார். பொன்முடி மேலே கேஸை போட்டுட்டு இவன் தான் வந்து பொன்முடிக்கு எதிராக குற்றத்தை நிரூபிக்கணும். அங்கே போயிட்டு பொன்முடி நிரபராதினே சொல்லி காப்பாற்றி விட்டுருவானே. ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் தனி கம்ப்ளைண்ட்டாக போட சொல்லுங்கள். நாங்கள் பல பேர் இருக்காங்க, போட்டு அவருக்கு தண்டனை வாங்கணும். அதுதான் நிரந்தரமான தீர்வு. அரசாங்கத்தையோ காவல்துறையோ ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கும் முறை யாராலும் நம்ப முடியாது. குற்றவாளிகளுக்கு துணை போவர் ஸ்டாலின். 3 வருடம் தண்டனை அடைந்த அரசியல்வாதிக்கு ஸ்டே 1 வருஷம், அதுவும் அரசியல் நன்கொடை அவருக்கு கிடையாது, ஜெயிலுக்கு போன்ட்டான். அப்போ என்ன விளையாடுது இங்கே? 10 வக்கீல் போனால் தீர்ப்பே மாறுது. உதயநிதிக்கு இது பொன்முடிக்கு ஒரு நீதி, ஜவஹர்லாவுக்கு ஒரு நீதியா? அதுதான் எங்கள் கேள்வி. அப்போ நீதி தராசு என்னாச்சு? வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய அரசியல் ஆடுகளத்தில் நமது அரசியல்வாதிகள் என்னென்ன உளறியிருக்காங்க, முட்டாள்தனமாக என்னென்ன பேசியிருக்காங்க, சட்டத்தை பற்றி தெரியாமல் என்னென்ன உளறியிருக்காங்க, இதெல்லாம் உங்களுக்கு சுட்டி காட்டணும். அதனால் இன்றைக்கி அரசியல் ஆடுகளம் சொல்லும் செய்திகளை பற்றிய ஒரு அலசலை இப்போது பார்ப்போம். முதல் செய்தி, துணை ஜனாதிபதி நேற்று பேசினார். உங்கள் எல்லாருக்கும் சொன்னோம். என்ன சொன்னார்? சுப்ரீம் கோர்ட் என்ன பார்லிமெண்ட்டை விட நீங்கள் பெரிய ஆளா? ஜனாதிபதிக்கே கண்டிஷன் போடுறீங்களே. ஜனாதிபதி தானே உங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு, உங்களை பதவி எது கொடுக்குறாரு, அவருக்கே நீங்கள் கண்டிஷன் போடுறீங்களே. இதெல்லாம் அரசியல் சட்டத்துக்கு எதிர்ப்பாக இல்லையான்னு சொன்னார். அது உண்மை. அதனால் நம்மளை வந்து உண்மையை பேசியிருக்கிறார் ஜனாதிபதி, உதவி ஜனாதிபதி அப்படின்னு சொன்னோம். ஆனால் நம்ம அரசியல்வாதி, இது இந்திய அரசியல்வாதி, தமிழ்நாட்டு அரசியல்வாதி இவன் புறம் முட்டாள், அதை விடுங்க. இந்திய அரசியல்வாதியும் இவங்களை விட முட்டாளாக இருக்கான். அவன் என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய அதிகாரம் என்னன்னு அவனுக்கே தெரியல. நம்ம நாடு ஒரு பெரிய வல்லரசாக மாறாமல் இருந்ததுக்கு காரணம், இந்திரா காந்திக்கு அப்புறம் ஒரு திறமையான அரசியல்வாதி வந்து இன்னும் வரலை. எல்லாரும் வந்து என்ன நினைக்கிறான், ஒன்றும் அரசியல் சட்டம்னா என்ன, இந்தியாவுடையது சிறப்பு என்ன, இந்தியாவுடைய தகுதி என்ன, இந்தியாவுடைய பெருமை என்ன, இந்தியாவில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எதை உபயோகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற விஷயமெல்லாம் பெரும்பாலான அரசியல்வாதிகளுக்கு தெரியலை. அதனால தான் இன்றைக்கி வந்து இந்தியா இன்னும் வல்லரசாகாமல் தள்ளி போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அறிவுபூர்வமான அரசியல்வாதி இங்கே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறேன்னா, இந்தியா கூட்டணின்னு இருக்கானே அவன்லாம் அரசியல்வாதி. இன்றைக்கி பிஜேபி ஆட்சியில் இருந்தாலும் நாளைக்கு அவனும் ஆட்சிக்கு வருவான். அப்போ தன்னுடைய அதிகாரம் என்னங்கிறதே அது ஒரு வேளுக்கும் தெரியல இந்த அரசியல்வாதி இந்தியா கூட்டணியில் இருக்கிறவன். இன்றைக்கி உதவி ஜனாதிபதி பேசுனது என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், இந்திய அரசியல் சட்டத்தில் 3 தூண்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று ஜுடிஷியரி, நீதித்துறை, இன்னொன்று எக்ஸிக்யூட்டிவ், அரசாங்கம், 3வது வந்து இது வந்துக்கிட்டு லெஜிஸ்லேச்சர், சட்டசபை, பார்லிமெண்ட்டு. இதை இந்திய அரசியல் சட்டத்தை சொன்னால் நீங்கள் 3 பேரும் ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அதிகாரம் கொடுத்துருக்கோம். ஒருத்தன் அதிகாரத்தில் இன்னொருத்தன் தலையிடக்கூடாது, அதுதான் முக்கியம். ஒருத்தன் அதிகாரத்தில் இன்னொருத்தன் தலையிடக்கூடாதுன்னு அரசியல் சட்டம் சொல்லியிருக்கு. இங்கே நீதித்துறை தன்னுடைய அதிகாரத்தை மீறி பார்லிமெண்ட்டினுடைய அதிகாரத்தில் தலையிட்டு இருக்காங்க. அதைத்தான் ஜனாதிபதி சொல்ல. எதுக்குன்னா, அரசியல் சட்டத்தில் நீங்கள் எதையாச்சும் மாற்றணும் அப்படின்னா பார்லிமெண்ட்டு தான் மாற்றணும். 1 மாதத்துலேருந்து 3 மாதம் உனக்கு இது கொடுக்குறேன், டைம் கொடுக்குறேன், காலக்கெடு கொடுக்குறேன்னு அது கோர்ட்டு சொல்லக்கூடாது. இது அரசியல் சட்டத்தோட இதைத்தான் நம்ம பேசணும். 1 மாதத்துலேருந்து 3 மாதம் நீ கொடுக்காதப்பா, பார்லிமெண்ட்டு தான் பண்ணணும்னு பேசியிருக்காரு. பார்லிமெண்ட்டு நாளைக்கு இந்த முட்டாள்கள்லாம், இந்தியா கூட்டணி இருக்கிற முட்டாள்லாம் இவன் எம்பி ஆவான், மந்திரி ஆவான், ஆட்சியை பிடிப்பான். அப்போ இவனுடைய அதிகாரத்தை இவனே விட்டு கொடுக்குறான்.
உதவி ஜனாதிபதி இவன் அதிகாரத்தை தான் பேசுகிறாரு. அவரை ஏற்றுட்டானா என்ன அர்த்தம்? இவனுக்கு எவனுக்குமே இந்திய அரசியல் சட்டம் தெரியல. இந்த முட்டாள்கள் கூட்டம் போய் நாட்டை ஆண்டானா நாடு உருப்படாமல் போயிடுமே. இவன் பிஜேபி இதெல்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம அரசியல் அமைப்பு, நம்மெல்லாம் அரசியல்வாதிகள், நம்மெல்லாம் எம்பி ஆகும், நம்ம மந்திரி ஆகும். நம்முடைய அதிகாரத்தை சுப்ரீம் கோர்ட் தலையிடான்னு இவன் கட்சி பாகுபாடு இல்லாமல் உதவி ஜனாதிபதி சொன்னதுக்கு சப்போர்ட் பண்ணுறதை விட்டுட்டு அரசியலை பார்த்துட்டு முட்டாள்கள் மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிராக பேசுகிறீங்களேன்னு என்ன அர்த்தம்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிராக பேசக்கூடாதா? சுப்ரீம் கோர்ட்டு தன்னுடைய எல்லையை மீறினா எதிர்த்து குரல் தானே கொடுக்கணும். அந்த அடிப்படை விஷயமே இந்தியா கூட்டணியில் இருக்க ஒரு அரசியல் தலைவனுக்கு முட்டாள்களுக்கு தெரியலைங்கிறது தான் வேதனையான விஷயம். நீ எதிர்த்து பேசலாமாப்பா? உனக்காகத்தானப்பா அவர் குரல் கொடுக்க. நீ அரசியல் ஜாதிப்பா. எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேச்சர்னு இந்திய அரசியல் சட்டம் சொன்னது உங்களுடைய இதில் இருக்கக்கூடியது, உங்களுடைய எல்லையில் இருக்கக்கூடியது. அவன் தப்பு பண்ணியிருக்கான்னா அது ஒரு பேசுகிறதுல என்ன தப்பு? ஸ்டாலின் அவருக்கு தான் ஒன்றும் தெரியாது. எவனோ இந்த கருணாநிதி டிவியில் இருக்கிறவன் எழுதி கொடுக்குறான் ஒரு முட்டாள். அவனுக்கு அரசியல் சட்டம் தெரியாது. அந்த முட்டாள் எழுதி கொடுக்குறத வச்சுட்டு இவர் படிச்சுக்கிட்டு இருக்காரு. உங்களுக்காச்சும் கொஞ்சமாச்சும் அறிவு வேணாமா? என்ன பேசியிருக்கீங்க? இது சொல்லுங்கள். முதல் 2 விஷயம் சொல்லியிருக்காரு ஸ்டாலின் எவ்வளோ முட்டாள்தனமாக பேசுகிறாருன்னு நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அவர் முதலமைச்சருங்கிறது வேறு. அடிப்படையில் அவர் ஒரு அரசியல்வாதி. அந்த அரசியல் நாங்கள் விமர்சிக்கிறது ஒரு அரசியல் கட்சிங்கிற முறையில் அரசியல்வாதி ஸ்டாலினை தான் விமர்சிக்கிறோம். முதலமைச்சராக அவர் இருக்கலாம். எப்படியா ஒரு முட்டாள்தனமாக ஒரு முதலமைச்சர் பேசுவாங்க. முதல் கருத்து என்னன்னு கேட்டால், எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தாலும் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு தான் இருக்க வேண்டும் ஒரு முதலமைச்சர் சொல்கிறாரு. 12 மார்க்கு 20 மார்க் வாங்கினா இப்படி தானே பேச்சு வரும். எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தால் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு, சட்டம் தன்னுடைய எல்லைக்குள்ளே தான் சொல்ல முடியும். சட்டம் நாளைக்கு இங்கே வந்துக்கிட்டு ஒரு வந்துட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதியோ வந்தால் பிரதமருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க முடியாது. அது அவங்க எல்லாம் வேறு. இவங்க வந்துக்கிட்டு சட்டத்தை இவர்கள் இயற்ற முடியாது. உயர்நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ அது பார்லிமெண்ட்டு சட்டசபையும் தான் இயற்றணும். எவ்வளோ உயர்ந்தவராக இருந்தாலும் இதை மதிக்கணும்னா என்ன சொல்லிட்டோம்? நீதிமன்றம் எல்லையை மீறினால் இது ஒரு ஜனநாயக நாடு, அது எதிர்த்து பேசணும். ஏன்னா இவருக்கு ஆதரவாக வந்துருச்சான். அதனால் எவ்வளவு இதாக இருந்தாலும் சட்டம் இதை மதிக்கணும்னா அடிப்படை அரசியல் சட்டம் உங்களுக்கும் தெரியலை, உங்களுக்கு எழுதி கொடுக்குற முட்டாள்களுக்கும் தெரியலைங்கிறது தான் முதல் இது. அடுத்தது அவர் இன்னொன்று சொல்கிறாரு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இவங்களுக்கு தான், பிரதிநிதிகளுக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்கணுமா? அம்பேத்கர் முட்டாளா? நீங்கள் தான் முட்டாளுங்க. அவர் ஏன் வச்சார்? மக்களால் வருங்காலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் முட்டாள் தேர்ந்தெடுக்கப்படுவான், கள்ளச்சாராயம் காய்ச்சலவன் தேர்ந்தெடுக்கப்படுவான், படிக்காதவன் தேர்ந்தெடுக்கப்படுவான், அவன் இஷ்டத்துக்கு சட்டத்தை உருவாக்குவான். இவனுக்கு ஒரு செக்கு வைக்கலைன்னா நாடே சுடுகாடாக மாறிவிடும் அப்படின்னு தான் அம்பேத்கர் இவன் கொடுக்குற சட்டத்துக்கு கவர்னர்ஸ் அனுமதி கொடுக்கணும், பார்லிமெண்ட்டில் நிறைவேற்ற சட்டத்துக்கு ஜனாதிபதி அனுமதி கொடுக்கணும்னு ஏன் வச்சாங்கன்னா, உங்கள் முட்டாள்களாக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு மேல் ஒரு அறிவாளி செக்கு கொடுக்கணும்னு தான் அம்பேத்கர் அந்த இதை கொடுத்தாரு. கவர்னர் அனுமதி கொடுக்கணும். இவங்க இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டோன்னா நீ தான் போயிட்டு கள்ளச்சாராயத்தை காய்ச்சிற, பாட்டிலுக்கு 10 ரூபா 20 ரூபா வாங்குற, டாஸ்மாகில் 50,000 கோடியை நீ கொள்ளையடிச்சுக்கிட்டு அரசாங்கத்துக்கு காமிக்காமல் இருக்க, உன் மந்திரி பூரா ஊழல் பண்ணி ஜெயிலுக்கு போகிறான். இந்த மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் கையில் எல்லாத்தையும் கொடுத்தா என்ன ஆகும் நாடு? இதற்காகத்தான் அரசியல் சட்டத்தில் அம்பேத்கர் அந்த செக்கை வச்சார். ஆக ஒரு முதலமைச்சர் இப்படியா பேசுவீங்க? உங்களுக்காகத்தான் பேசணும். நீ அரசியல்வாதி, உங்களுக்கு அதிகாரத்தை பற்றி தான் நீங்கள் பேசணும். உச்சநீதிமன்றம் உடனே உச்சநீதிமன்றம் எல்லாத்தையும் பண்ண முடியாது. இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா அந்த பிடிஆர் பாவம் டம்மி போஸ்ட்டில் போய் உக்காந்துருக்காரு. இவரெல்லாம் பெரிய அறிவாளிங்கிற இதுக்கு தகுதி இல்லாத ஆள். பெரிய பேங்க் இதில் ஃபினான்ஷியல் இதில் போயிட்டு நீங்கள் என்னென்னத்தையோ உளறிக்கிட்டு இருக்கலாம். நான் அப்போவே கூப்பிட்டேன், நீ சரியான வா, எனக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தோட பொருளாதாரம், தமிழ்நாட்டின் பொருளாதாரம் எந்த முதலமைச்சரால் பாதிக்கப்பட்டதுன்னு நான் சாதாரணத்தோடு பேசுகிறேன். உன் கருணாநிதியால் பாதிக்கப்பட்டதா மற்றவங்களால் பாதிக்கப்பட்டதான்னு சவால் விட்டேன். வாயை திறக்கலை. காரணம், தேச விரோத குடும்பத்தைச் சேர்ந்தவர். ஜஸ்டிஸ் குடும்பம், ஜஸ்டிஸ் கட்சி என்ற தேச விரோத கட்சியின் குடும்பத்தில் வந்தவங்க அவங்க. இவர் பார்த்துக்கிட்டு முத்துராமலிங்க தேவர் இவங்க வீட்டில் பிச்சை கடன் கேட்டாருன்னு சொன்ன முட்டாள் இந்த பிடிஆர் பழனிவேல்ராஜன்.
அவங்கெல்லாம் பெரிய நிலச்சுவாந்தார்களை இருந்து பட்டியலினத்து மக்களுக்கு நிலங்களை எழுதி கொடுத்தவர். இவங்க அப்பா பிடி ராஜன் வெள்ளைக்காரனுக்கு கூஜா தூக்குன ஜஸ்டிஸ் கட்சியை சேர்ந்தவர். இவர்கிட்ட அவங்க பணம் கேட்டாங்க, கடன் கேட்டாங்கங்கிற ஒரு முட்டாள்தனமான பொய்யை சொன்னவர். அன்னைக்கே சொன்னேன் இருந்தாலும் படுமுட்டாள் அப்படின்னு. இன்றைக்கி என்ன சொல்கிறாரு, இந்த இதை கொடுத்ததை ஸ்டாலின் அவர்களின் சாதுரியத்தால் இந்த ஜட்ஜ்மெண்ட் வாங்கினாங்க சுப்ரீம் கோர்ட்டு. ஸ்டாலின் அவர்களின் சாதுரியம், ஸ்டாலினுக்கு என்னப்பா தெரியும் சாதுரியம்? இப்போ என்ன நடந்து வச்சுக்கிறீங்க? உங்கள் சாதுரியத்தில் என்ன பெரிய மலை இது மந்திரத்தில் மாங்காய் காய்ச்சி போச்சா? இப்போ உங்கள் மசோதா 2 வருஷமாக நிலுவையில் இருந்தது. உங்கள் லீகல் டீமில் இருக்கிறவங்க ஒரு சில பேர் போட்டான், அவன் தெரிஞ்சுக்கிட்டான் எப்படி இது ஜட்ஜ்மெண்ட் வாங்கணும்னு. அவன் போட்டான் ஏன் 2 வருஷமாக இருக்குன்னு. அங்கே இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டு ஏன்பா 2 வருஷமாக இருக்கா, நானே அனுமதி கொடுக்குறேன்னு முட்டாள்தனமாக போட்டு விட்டான். இதில் இன்னும் உங்கள் ஸ்டாலினுடைய சாதுரியம் எங்கேருந்து வந்தது மிஸ்டர் பிடிஆர்? என்ன பெரிய வெற்றி அடைஞ்சிட்டீங்க? இனிமேல் மசோதாவை போட்டால் ஒரு மாதம் 1 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே போடுங்க அப்படின்னு சொன்னது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியா? உங்கள் வெற்றி என்ன வந்துருச்சு? கல்வித்துறை நம்ம கைக்கு குட்டிச்சவரை ஆக்கிடுவோம், எல்லாத்துக்கும் துணைவேந்தர் எல்லாம் 10 கோடி 20 கோடி வியாபாரம் நடக்கும் அப்படிங்கிறது தானே. எதற்காக ஜாலியாக தட்டார் பிடிஆர் ஸ்டாலினுக்கு? 40-30,000 கோடியை சொல்லிக்கிட்டு தூக்கி டம்மி போஸ்ட்டில் போட்டார். அங்கே ஒரு பியூனு இங்கே தான் இருக்கான், ஐடி டீமு உட்காந்துக்கிட்டு அங்கே காற்ற இது ஓட்டிக்கிட்டு இருக்காரு உங்கள் பிடிஆர். எப்படிடா மறுபடியும் இந்த பதவியை வாங்கலாம்? நிதியமைச்சரை இப்படிடா வாங்கலாம்? ஒரே வழி காலில் சாஷ்டாங்கமாக விழுந்துரு, அதுதான் பிடிஆர். அதனால தான் இன்ப நிதி வராரு மதுரைக்கு. இன்னொன்று ஏர்போர்ட்டில் போய் வெக்கமில்லாமல் வரவேற்றவர் தான் இந்த பிடிஆர் பழனிவேல். எங்கே போனது உங்கள் மானம்? எங்கே போனது உங்கள் மரியாதை? எங்கே லண்டனில் பரிசு வச்செல்லாம் எங்கே தூக்கி வச்சுட்டு போனீங்க ஏர்போர்ட்டுக்கு இன்ப நிதியை பார்க்க, இன்ப நிதியை வரவேற்க? அதனால் ஸ்டாலினுக்கு புகழ் இது படிக்கிட்டு இருக்கார், புகழ் மாலை கொடுத்துக்கிட்டு இருக்கார். மிகப்பெரிய சாதுரியமாக மிகப்பெரிய இதுவாக ஏதோ கொடுத்தான். இப்போ அங்கே வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது பார்லிமெண்ட்டில் போட்டு 142 தூக்க போகிறான். என்ன பண்ணுவீங்க? தூக்க போகிறான். உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை பார்லிமெண்ட்டை மீறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்க முடியாது. ஜனநாயக நாடு, பார்லிமெண்ட்டு தான் முக்கியம், மாநிலங்களில் சட்டசபை தான் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக போடப்பட்ட இந்த 142 இப்போ தூக்க போகிறாங்க. அப்புறம் எங்கே போய் வச்சுக்குவீங்க? உங்களுக்கு இது துணை போகிறாங்க, அதனால் உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் இது 3 வருஷம் நீ ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல மந்திரியாக்குங்கிறாங்க பொன்முடிய. அது எப்படி வாங்கினீங்க? எல்லா கதையும் தெரியும். அதனால் புகழ் பாடி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஒரு அரசியல்வாதியாக நம்முடைய அதிகாரம் நீதித்துறைக்கு பறிபோகிறதுன்னு யோசிக்கிறதுக்கு துப்பு கிடையாது எவருக்குமே. இந்த திமுகவில் இருக்கிற ஒருத்தருக்கு கூட துப்பு கிடையாது. நம்ம அரசியல்வாதியா? நம்ம அதிகாரத்தை நீதிமன்றத்திட்ட ஒருத்தனாச்சும் யோசிச்சிங்களா? யோசிக்கவே தெரியாத முட்டாள்கள் தானே நீங்கள் அப்படிங்கிற கருத்தை இப்போ நீங்கள் உதவி ஜனாதிபதிக்கு இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கிற முட்டாள்கள்லாம் கண்டனம் தெரிவித்தது உங்களுடைய முட்டாள்தனத்தை தான் வெளிப்படுத்துகிறது அப்படிங்கிறது தான் நம்முடைய முதல் கருத்து. அடுத்த செய்தி, மனிதநேய மக்கள் கட்சின்னு ஒன்று இருக்குது. அதன் தலைவர் ஜவஹர்லா, இவர் திமுக கட்சியில் தான் கூட்டணி சேர்ந்துருக்காரு. அவருக்கு 1 வருஷம் ஜெயில் கொடுத்துட்டாங்க. 1 வருஷமோ 1.5 வருஷம் ஜெயில் கொடுத்துட்டாங்க. என்ன தவறு செய்தார்? இவர் கட்சிக்கு வெளிநாட்டிலேருந்து நன்கொடை வாங்கியிருக்கார். 1 கோடியோ 1.5 கோடியோ. நம்ம எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையத்தின் விதிகள் என்ன சொல்லுதுன்னா, வெளிநாட்டு பிரஜைகிட்டேருந்து பணம் வாங்கக்கூடாது. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவன் வெளிநாட்டில் போயிருக்கானா அவன்கிட்ட வாங்கலாம், ஆனால் வெளிநாட்டு பிரஜைகிட்டேருந்து பணம் வாங்கக்கூடாது. ஆனால் எல்லா அரசியல்வாதியும் அவள் அதில் கோடி கோடியாக வாங்கிக்கிட்டு இருக்கான். நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதியே எல்லாம் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கான் அவாலா. அப்படி பணம் இங்கேருந்து வரும் இதெல்லாம். அதே மாதிரி இவர் 1.5 கோடியாக வாங்கிட்டார். பிடிச்சிட்டான் தேர்தல் கமிஷன். பிடிச்ச வழக்கு பதிவு செஞ்சாங்க. வழக்கு பதிவு செஞ்சோன்னா 1 வருஷம். உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறார். ஹைகோர்ட்டு தண்டனை கொடுத்துட்டாங்க. இல்லை போய் சரண்டர் ஆகு, ஜெயிலுக்கு போகணும். இவர் பொன்முடியை ஞாபகம் வச்சுக்கிட்டார். ஏன் பொன்முடிக்கு 3 வருஷம் தண்டனை, அவர் நாட்டையே கொள்ளையடிச்சார் ஊழல் வழக்கில். ஆனால் நம்ம அப்படி இல்லையே, நம்ம ஏதோ நன்கொடை தானே வாங்கியிருக்கோம். பொன்முடிக்கு கொடுத்த மாதிரி நமக்கு ஸ்டே கொடுத்து அவர் மந்திரி ஆக்குனாங்க. நம்ம மந்திரி ஆக்கலைனாலும் ஸ்டே கொடுத்துருவாங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார். பொன்முடி 10 வக்கீலை வச்சார். ஒவ்வொரு வக்கீலுக்கும் 5 கோடி கொடுத்தாருன்னு செய்தி.
ஆக 50 கோடி கொடுத்தாரு. 10 வக்கீலும் ஒன்றா போனாங்க நீதிபதி ரூமுக்கு. நீதிபதி என்ன ஒன்றா வந்திருக்கீங்களா? என்ன ஒன்றும் இல்லை சார், 3 வருஷம். இந்த ஷோ வந்து சினிமா படத்தில் சொல்லுவார், அரசியல்வாதியாக வருவார், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவார், ரெக்கமெண்டேஷன் ஷோ வந்து அந்த காலத்தில் சிவாஜி கணேசன் படத்தில் போவார், அரசியல்வாதியாக போவார். அங்கே ஷோவுடைய அண்ணனே வந்து போலீஸ்காரராக இருப்பார். அப்போ போய் கேட்பார், ஏங்க எங்கள் கட்சிக்காரனை பிடிச்சிட்டு வந்துட்டீங்க அப்படிம்பாரு. அவன் எதுக்காக உங்கள் கட்சிக்காரன் என்னங்க செஞ்சானா? ஒன்றும் இல்லைங்க, குடிபோதையில் இந்த வண்டி ஓட்டிகிட்டு போய் ஒருத்தன் மேலே ஏற்றிட்டான், அவன் குடல் வெளியில் வந்து அவன் செத்து போயிட்டான், அதெல்லாம் பெருசாக்கிக்கிட்டு என்ன பிடிச்சிட்டு வந்தேன், கட்சிக்காரனை பிடிச்சிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லுவான். அது மாதிரி நம்ம அரசியல்வாதிகள் 3 வருஷம் பொன்முடிக்கு வக்கீல் உள்ளே போய் என்ன சொன்னான், ஜட்ஜு கேட்கும்போது ஷோ சொன்னபடி சும்மா ஏதோ ஆக்சிடெண்ட்டுங்க, ஏறிச்சு வைத்து இது குடல் வெளியில் வந்து செத்து போட்டாங்க மாதிரி இவங்க ஜட்ஜிட்ட. இன்னொன்றும் ஒன்றும் லார்ட்ஷிப் அது ஒன்றும் பெருசு இல்லை, ஒரு 3 வருஷம் தண்டனை கொடுத்துருக்காங்க. அவர் மந்திரி ஆகும்போது கொஞ்சம் கொள்ளையடிச்சிருக்காரு, 3 வருஷம் தண்டனை. அதனால் அதுக்கு ஒரு ஸ்டே கேட்குறோம்ல, அவ்வளோதானே, அந்த வாங்கிக்கோங்க ஸ்டேன்னு அங்கேயே போட்டு ஸ்டேயை கையில் கொடுத்துட்டார். ஜவஹர்லா பார்த்தாரு, அது பொன்முடிக்கு மட்டும் 3 வருஷத்துக்கு அங்கேயே போட்டு கொடுத்துட்டாங்களே, நம்மளும் அங்கே போவோம் சுப்ரீம் கோர்ட்டுக்குன்னு சுப்ரீம் கோர்ட் போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க, அதெல்லாம் முடியாது, ஸ்டேலாம் கிடையாது, நீ நேராக போய் ஆஜராகுன்ட்டாங்க. இப்போ ஜெயிலுக்கு போகணும் ஜவஹர்லா. என்னாச்சு நல்லா யோசிங்க, 3 வருடம் தண்டனை அடைந்த அரசியல்வாதிக்கு ஸ்டே 1 வருஷம், அதுவும் அரசியல் நன்கொடை அவருக்கு கிடையாது, ஜெயிலுக்கு போன்ட்டான். அப்போ என்ன விளையாடுது இங்கே? 10 வக்கீல் போனால் தீர்ப்பே மாறுது. உதயநிதிக்கு இது பொன்முடிக்கு ஒரு நீதி, ஜவஹர்லாவுக்கு ஒரு நீதியா? அதுதான் எங்கள் கேள்வி. அப்போ நீதி தராசு என்னாச்சு ஏன்னு கேட்டால், ஜவஹர்லா வந்து 1 கோடி தான் அங்கேருந்து ஒரு நன்கொடை வாங்கினார், அவரால் 50 கோடி போய் செலவு பண்ண முடியுமா? அவரால் முடியலை, பொன்முடி செலவு பண்ணார். அப்போ நீதி தராசு தப்ப மாறுதா இல்லையா? பொன்முடிக்கு ஒரு நியாயம், ஜவஹர்லாவுக்கு ஒரு நியாயமாக கேளுங்க, மனசில் கேட்டுக்கோங்க. அப்போ நம்ம நீதித்துறை எப்படி போயிட்டு இருக்கு? ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு சட்டம், லஞ்சம் வாங்கி ஊழலில் அதிக சொத்தை சேர்த்த வழக்குக்காக 3 வருடம் தண்டனை அடைந்த பொன்முடிக்கு ஸ்டே, மந்திரி பதவியை திருப்பி கொடுக்குறான். ஆனால் வெளிநாட்டில் 1 கோடி நன்கொடை வாங்கினவனுக்கு ஜெயிலுக்கு போகிறாங்கிறாங்க. இதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். சட்டம் என்பது எல்லோருக்கும் சமமாக இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் கிடையாது, 1 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே கவர்னர் அனுமதி கொடுக்கணுங்கிறான். உச்ச நீதிமன்றம் அனுமதி கொடு, 1 மாதம் இல்லை 3 மாதம் அனுமதி கொடுக்குறான், காலக்கெடு நிர்ணயிக்கிறான். எப்படியா மசோதாவை நீ 2 வருஷம் வச்சுருந்தேன்னு கேட்குறான். நான் கேட்குறேன் உச்ச நீதிமன்றத்துக்கு, ஏப்பா நம்ம நீதித்துறை ஒரு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு 2 வருஷம் பார்க்குறான், அதுக்கு என்ன சொல்கிறீங்க? கவர்னருக்கு நீங்கள் அப்புறம் நம்ம இதை பற்றி பேசுங்க மிஸ்டர் உச்ச நீதிமன்றம். ஒரு வழக்கில் 2 வருஷம் ஆச்சு, எனக்கு இன்னும் தீர்ப்பு வரல, பாதிக்கப்பட்டவர் எங்கேயா தீர்ப்புன்னு கேட்குறாரு. சுப்ரீம் கோர்ட்டில், இது ஹைகோர்ட்டில் இருக்கப்பான்னு நான் சொல்கிறேன். 2 வருஷமாச்சு இன்னும் தீர்ப்பு வரல. அப்போ நீங்கள் காலக்கெடு நிர்ணயிக்கிறீங்களே உச்ச நீதிமன்றம் கவர்னருக்கு, உங்களுக்கு அந்த காலக்கெடு இல்லையா? உங்கள் தீர்ப்பு இத்தனை நாளைக்குள்ளே கொடுக்கணும்னு சொல்லி உங்களால் சட்டம் இயற்ற முடியுமா? முதல் கேள்வி. 2வது கேள்வி, ஒவ்வொரு வழக்கையும் 20 வருஷம் 25 வருஷம் நடத்திக்கிட்டு இருக்கீங்களே, அதுக்கு காலக்கெடு இல்லையா? சுப்ரீம் கோர்ட் அதுக்கு ஒரு காலக்கெடு போடுங்களேன். நான் ஆதாரம் வச்சுருக்கேன். 2013 மதுரை உயர் நீதிமன்றத்தில் நான் ஒரு வழக்கு போட்டேன், ஒரு குடும்ப நல கோர்ட்டில் இருக்கிற வழக்கு, சீக்கிரம் பண்ணுங்க, அவருக்கு அடுத்த கல்யாணம் பண்ணணும்னு போட்டேன். அப்போ நான் போடும்போது அந்த அவருக்கு கணவருக்கு வயசு வந்து 35. நான் போடும்போது கவர்னருக்கு வயசு 30, அந்த கணவனுக்கு வயசு 35. சீக்கிரம் கல்யாணம் பண்ணணுன்னு போட்டேன். உயர் நீதிமன்றம் என்ன கொடுத்தாங்க? மதுரை உயர் நீதிமன்றம் 3 மாதத்துக்குள்ளே முடியான்னு ஆர்டர் போட்டாங்க. எங்களுக்கு ஒரே சந்தோஷம். அவர்கிட்ட சொன்னேன், வேறு ஒரு பொண்ணை பாருங்கள், 3 மாதம் போட்டாங்க உயர் நீதிமன்றம், அதனால் 3 மாதத்தில் கேஸு முடிஞ்சிடும். 2013 12 வருஷம் ஆச்சு, இன்னும் இந்த வழக்கு அப்படியே இருக்கு. உங்களுக்கு காலக்கெடு யார் நிர்ணயிக்கிறது? நீதிமன்றங்களுக்கு காலக்கெடு யார் நிர்ணயிக்கிறது? ஏழை 20 வருஷம் ஆழையிறான், 15 வருஷம் 20 வருஷம். உங்கள் காலக்கெடு நீங்கள் வந்துக்கிட்டு கவர்னர் 1 மாதத்தில் கொடுக்கணும் 3 மாதத்தில் கொடுக்கணும்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? தீர்ப்புகள் 2 வருஷம் ஆகுது, உயர் நீதிமன்ற தீர்ப்புகளே ஆதாரத்துடன் எடுத்து கொடுக்குறேன். முதல்ல உங்கள் வீட்டை சரி பாருங்கள், உங்கள் வீட்டை ஒழுங்காக வச்சுட்டு மற்ற இதுக்கு வந்து அறிவுரை கொடுங்கள்.
அதனால் காலக்கெடு என்பது நீதிமன்றங்களுக்கும் தேவை, நீதிமன்றத்தில் இருக்கும் வழக்குகளுக்கும் தேவை. குறிப்பாக பண வசதி இல்லாமல் ஏழைகள் போய் இருக்கான அவனுக்கு பாதுகாப்பு தேவை. முதல்ல உனக்கு காலக்கெடு நிர்ணயிச்சுட்டு கவர்னருக்கு வா, அதுக்கப்புறம் ஜனாதிபதிக்கு வா அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது பொன்முடி. இன்றைக்கி ஹைகோர்ட் சொல்லிட்டாங்க, அதெல்லாம் நீ சட்ட நிபுணர்கள் காலந்தளவுலாம் வேணாம், வழக்கு பதிவு செய்யுன்ட்டாங்க. நீ வழக்கு பதிவு செய்யலைன்னா நீதிமன்ற அவமதிப்பு வரணுன்ட்டார் ஆனந்த் வெங்கடேஷன். கடவுளாக வந்தார். ஒரு சில நல்ல நீதிபதிகள் இருக்காங்க, நீதிபதிகளில் நல்லவங்களும் இருக்காங்க, எல்லோரையும் நம்ம திட்டக்கூடாது. நான் பல பேரை பார்த்துருக்கேன், மனசாட்சி உள்ள நீதிபதிகள். ஆனந்த் வெங்கடேஷன்லாம் அப்படி ஒரு இதை சார்ந்தவர். இன்னும் நிறைய உயர் நீதிமன்றத்திலே நல்ல நீதிபதிகள் மனசாட்சியை தொட்டு சொல்கிறவங்க இருக்காங்க. ஆனால் பெரும்பாலானவங்க மோசமாக இருக்காங்க. நீதித்துறையில் கீழ்மட்ட கோர்ட்டில் ரொம்ப மோசமாக இருக்காங்க. உயர் நீதிமன்றத்திலே முகம் பார்த்து தீர்ப்பு கொடுக்குறவங்க இருக்காங்க. அவங்களத்தான் நம்ம எதிர்க்கிறோம். ஆனந்த் வெங்கடேசன் சொல்லிட்டாரு, ஒழுங்காக பொன்முடி மேலே வழக்கு போடுங்கன்ட்டு. போடுவானா அவன்? அது எதிர்க்கட்சின்னா போடுவான். இவன் தான் காவல்துறை தான் கை கட்டி நிற்கிறானே, கூலிப்படையா, ஸ்டாலினின் கூலிப்படையாக இயக்கிக்கிட்டு இருக்காங்களே, எப்படி போடுவான்? நான் என்ன சொல்கிறேன், உயர் நீதிமன்றத்துக்கு இந்த விஷயத்தில் இவங்களை போய் ஏன் நீங்கள் வழக்கு பதிவு செய்ய சொல்கிறீங்க? இவன் காப்பாற்றி விடுவான். பொன்முடி மேலே கேஸை போட்டுட்டு இவன் தான் பொன்முடிக்கு எதிராக குற்றத்தை நிரூபிக்கணும். அங்கே போயிட்டு பொன்முடி நிரபராதினே சொல்லி காப்பாற்றி விட்டுருவானே. ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் தனி கம்ப்ளைண்ட்டாக போட சொல்லுங்கள். நாங்கள் பல பேர் இருக்காங்க, போட்டு அவருக்கு தண்டனை வாங்கணும். அதுதான் நிரந்தரமான தீர்வு. அரசாங்கத்தையோ காவல்துறையோ ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கும் முறை யாராலும் நம்ப முடியாது. குற்றவாளிகளுக்கு துணை போவர் ஸ்டாலின், ஊழல்வாதிகளுக்கு துணை போவர் ஸ்டாலின். இந்த அனுப்புனாங்கல்ல இப்போ செந்தில் பாலாஜியை, திருப்பி அதே மந்திரி சபையில் அதே போர்ட்ஃபோலியோ அதே துறையை கொடுத்தாருன்னா அவர் எவ்வளோ பெரிய மனசாட்சி இல்லாத மனிதர். அவர்கிட்டெல்லாம் போய் நியாயத்தை கேட்க முடியுமா? அவர்களுக்கு தண்டனை இறைவன்றது தான் வரணும். இவங்ககிட்டெல்லாம் போய் இது பண்ணாதீங்க. அதனால் பொன்முடியை பொறுத்தவரை தனி புகார்களாக பதிவு செய்து தண்டனை வாங்குவது தான் சிறந்த யுக்தி. அதை பிஜேபி செய்யுங்க. ஏன்னா அவர் மந்திரி. நீங்கள் போடக்கூடாது. ஏன் அவர் மந்திரியா, திமுக காரியா? நீ ஒரு அரசியல் கட்சி போட்டால் தான் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஜட்ஜே பயப்படுவார். நான் போய் ஒரு தனி மனிதனை நின்று சொன்னால் ஜட்ஜு என்ன சொல்லுவார்? பிஜேபின்னு நின்னீங்கன்னா பயப்படுவார், அரசியல் ரீதியாக வராங்க அப்படின்ட்டு. நீங்கள் பிஜேபின்னு அன்றைக்கி போடும்போது ஒரு 50 வக்கீல் கூட வரலாம், கோர்ட்டே கொஞ்சம் பயப்படும். அதனால தான் சொல்கிறேன், அரசியல் ரீதியாக தனி புகார்களாக பொன்முடி மேலே போடுங்க, தண்டனை வாங்குவது உறுதி. அதனால் அவருக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு ஆனந்த் வெங்கடேஸ்வர் அவர்களுக்கு எங்களுடைய பணிவானது, நீங்கள் புகாரை போட சொல்லலாம், இவனையே காப்பாற்றி விடுவான். நான் கண்ணால் பார்க்குறேன்ல, கோர்ட்டுக்கே வரமாட்டான் அரசாங்க வக்கீல். எத்தனை வழக்கு போய் பாருங்கள். இங்கே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லலாம் யார் வாங்குகிறாரு? அவங்க ஒரு கட்டை தூக்கிட்டு வருவான் சிசிபியிலேருந்து, வந்துட்டு டேட்டுன்னு. அதனால் பொன்முடி இதில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். தனி புகார்களாக எல்லாம் பதிவு செய்யுங்க, உதயநிதி மேலே போட்ட மாதிரி போடுங்க. அதுதான் சிறந்த தீர்வு அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்து 1000 கோடி டாஸ்மாக் வழக்கு முடிவுக்கு வந்து விட்டது. 2 பேர் வாதங்களையும் கேட்டாங்க ஜட்ஜு. அங்கே இருக்கிற ஜட்ஜும் சரியானவங்க. சுப்பிரமணியன் இருக்கார், ரொம்ப நேர்மையானாலும். மற்ற இன்னொருத்தரும் நிச்சயம் தீட்டிடுவாங்க. ஏன்னா அதில் என்ன சொல்கிறாங்க, டாஸ்மாக்கு இவங்க அமலாக்கத்துறை பொய்யா சொல்கிறாங்க. இவன் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவன் தானே. திராவிட மாடல்லாம் பரம்பரையாக பொய் தானே அவங்களுக்கு. இதுவே எவன் உண்மையை பேசியிருக்கான்? பாவம் அமலாக்கத்துறைக்கு பேசுது. இப்படி ஆட்களை நாங்கள் பார்த்ததே இல்லையே. நாங்கள் டெல்லி அரசியல்வாதியை பார்க்குறோம், மற்ற மாநிலங்கள்லாம் பார்க்குறோம். இப்படி அயோக்கிய பசங்களை பார்த்து பொய்யா சொல்கிறாங்க. அவ்வளோ கோர்ட்டில் சொல்கிறாங்க, பாருங்க ஐயா, நாங்கள் டாஸ்மாக் அதிகாரிகளை துன்புறுத்தலை, சாப்பாடு போடாமலாம் பண்ணலை, பெண்களெல்லாம் அந்த அவங்க சொன்ன மாதிரி பண்ணல, எல்லாம் பொய்யா சொல்கிறான் அப்படிங்கிற. உங்களுக்கு பாவம் டெல்லியிலேருந்து வந்ததுனால தெரியும், இவங்க இல்லை சொன்னால் நமக்கு தானே தெரியும். அதனால் நீதிபதி தீர்ப்பை ஒத்தி வைத்திருக்கிறார்கள், எழுதி வச்சுக்கோங்க. இவங்க போட்டது எதுக்குன்னா, அமலாக்கத்துறை விசாரிக்கக்கூடாது, அதுக்கு ஒரு வழக்கு. நான் 1008 அயோக்கியத்தனம் பண்ணுவேன், கோடியாக கொள்ளையடிப்பேன், எவனை எனக்கு விசாரிக்கக்கூடாது, அதுதானே தீட்டுறாங்க. காத்துருங்க. அமலாக்கத்துறை விசாரிப்பதற்கு அதிகாரம் உண்டுன்னு தான் தீர்ப்பு வரும். நான் சட்டத்தின் ரீதியாக சொல்கிறேன். எப்படி தீர்ப்பு உங்களுக்கு தெரியும்னு இல்லை, சட்டம் அதைத்தான் சொல்கிறது, அதைத்தான் நீதிபதிகளும் சொல்லுவாங்க. ஒரு குற்றவாளியை விசாரிக்கவே கூடாதுன்னு குற்றவாளி கேட்குறதுக்கு எந்த வித
அதிகாரமும் கிடையாது. இந்த குற்றவாளிகளின் கூட்டம் பணத்தை செலவு பண்ணி எல்லாத்தையும் சாதிக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஜட்ஜ்மெண்ட்டு தீர்ப்பு அவர்களுக்கு அமலாக்கத்துறை விசாரிக்கலாம்னு வரப்போகுது அப்படிங்க. அதுக்கப்புறம் இவங்க எப்படி தப்பிப்பாங்கிறதுக்கு அது அவங்களுக்கு டெக்னிக் நிறையா இருக்குது. பார்ப்போம். இறுதி தீர்ப்பு இனிமே தான் வரும். இறைவனின் இறுதி தீர்ப்பு இனிமே தான் வரும். எவன் ஃப்ளாட் ஆகுறான், எவன் என்ன இது பண்ணுறான், வாழும் நரகத்தில் தான் சொன்னல, வாழும் காலத்தில் நரகத்தை அனுபவிப்பான் திராவிட மாடல் அத்தனை தலைவர்களும். அதை பார்ப்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இருங்கள் அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட கருத்து. இந்தியாவிலேயே நம்ம விஜய் சொல்கிறார், இந்தியாவிலேயே மிகப்பெரிய சோஷியல் மீடியா, அதாவது ஐடி விங் வந்து தாவேக்காவாக தான். நம்மளுடைய இந்த சோஷியல் மீடியா படை அதுதான் வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய படைன்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலேயே யாரும் இந்த ஆதவர்ஜன் போய் டூ போட்டுருப்பாங்கல்ல, நீங்களா பெரிய இந்தியாவிலே பெரிய சோஷியல் மீடியாவா நீங்கள்? ஐடி விங்க நீங்களா? நாங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோமே. ஒன்றுமே கிடையாது. ஆதவர்ஜன் ஏமாற்றி ரூபாய் கேட்டால் ரூபாயை கொடுத்துடாதீங்க. நீங்கள் என்ன ஆகலை, இன்னும் அதுக்கு நிறைய வேலை இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, அது நீங்கள் பண்ணலை. அதனால் ஆனால் ஒரே ஒரு உண்மையை போட்டு வச்சுட்டாரு. அவங்க சோஷியல் மீடியா அந்த குரூப்புக்கு ஐடி டீமுக்கு சொல்கிறாரு, கண்ணியமாகவும் மரியாதையாகவும் நமது சோஷியல் மீடியா உறுப்பினர்கள் நடந்து கொள்ள வேண்டும். இதை நான் வரவேற்கிறேன். நம்மளுடைய ஐடி விங்னாலே ரொம்ப டீசெண்டாக டிக்னிஃபைடாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே சொல்லணும். அதை மைண்டில் வச்சுக்கிட்டு எல்லாருமே ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா சோஷியல் மீடியாவில் என்னென்ன பண்ணாங்க, இந்த வார் ரூம்னு வச்சு அண்ணாமலை பண்ண கூத்து 420 மலை, அதைத்தான் சுட்டி காட்டுறாரு. திட்டு கொஞ்சம் நெஞ்சமாக ஆளுங்களை வச்சுக்கிட்டு ஃப்ராடு வச்சுக்கிட்டு இப்போ ஒவ்வொருத்தரும் பேரை மாற்றி இதை மாற்றி கூத்தடிச்சு அதை தான் அவர் சொல்கிறார். கண்ணியமாகவும் மரியாதையாகவும் செயல்படுங்கள். அதை தான் கண்ணிய மரியாதைங்கிறது இல்லாமல் போச்சு. ஏன்னா அதிமுக ஐடி டீமெல்லாம் நீங்கள் பாருங்கள், நான் சொல்லலை, எவனும் அசிங்கமாக அதெல்லாம் பண்ண மாட்டான். டிஎம்கே ஐடி டீமில் எல்லா ஃப்ராடும் பண்ணுவான். ஆனால் அந்த ரொம்ப இவங்களை கம்பேர் பண்ணும்போது வார் ரூமாக ஒப்பிடும்போது அவன் கொஞ்சம் பரவாயில்ல. அவனும் ஃப்ராடு தான், அவனும் திருடன் தான். மகா திருடன் இந்த பிஜேபியில் வச்ச வார் ரூம் தான். அண்ணாமலை வச்சு இந்த திருடங்களெல்லாம் வச்சு பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருந்தார். நல்ல வேலை. இப்போ இவருக்கு சொல்கிறேன், நயினார் நாகேந்திரனுக்கு இந்த அயோக்கியத்தனத்தெல்லாம் முதல்ல நிறுத்துங்க. ஏன் நல்ல அரசியல் பண்ணுங்கள், ஆரோக்கியமான அரசியல் பண்ணுங்கள். இந்த வார் ரூமெல்லாம் க்ளோஸ் பண்ணி இந்த அண்ணாமலை வச்சுருந்த இதெல்லாம் பிஜேபியை மாற்றுங்க. ஒரு நல்ல பொறுப்புள்ள ஒரு தேசிய கட்சியாக நீங்கள் செயல்படுங்க. இதில் அப்படி தான். இந்தியா பூரா அப்படி இல்லை. தமிழ்நாட்டில் இருந்த மாதிரி இந்தியாவில் எங்கேயுமே இல்லை. ஃப்ராடுத்தனம் பண்ணுறது, பித்தலாட்டம் பண்ணுறது. பித்தலாட்டம் பண்ணிங்கன்னா பிஜேபி நீங்கள் என்றைக்குமே வர முடியாது, ஆட்சிக்கு வர முடியாது. அதை புரிஞ்சுக்காங்க. நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு, முதலமைச்சராகவும் ஆசை எனக்கு இல்லை. எப்படியெல்லாம் டூ போடக்கூடாது. முதலமைச்சராகவும் ஆசை இல்லைன்னு ஒரு அரசியல்வாதி சொன்னால் நாங்கள் நம்பிடுவோமா? நீங்கள் அதிமுக இருக்கும்போது எம்எல்ஏ சீட்டுக்கு எப்படி வாங்கினீங்க கதை சொல்லவா? மந்திரி எப்படி இதுக்கு ஜெயலலிதாட்டை எப்படி பண்ணீங்க கதை சொல்லவா? அதனால் அண்ணாமலையை விட நீங்கள் பரவாயில்ல எங்களை பொறுத்தவரை. ஆனால் ரொம்பவும் போய் சொல்லிடுறாங்க, இது முதலமைச்சர் ஆகிறது ஆசை இல்லைன்னு. எல்லா அரசியல்வாதிக்கும் முதல் ஆசையே முதலமைச்சராக விரும்புவது தான். அதோட மற்ற பொறுப்பாக பேசியிருக்காரு. இரட்டை இலையும் தாமரையும் சேர்ந்து ஜெயிக்கும். கரெக்ட், அப்படி பேசுங்க. தாமரை தமிழகத்தில் மலர்ந்தே தீரும், இரட்டை இலைக்கு மேலே தாமரை மலர்ந்தே தீரும். அப்போ தான் சண்டை வராது உங்களுக்குள்ள. அதனால பொறுப்பாக பேசுங்க. ஆனால் பொய் சொல்லாதீங்க. பொய் சொன்னால் நாங்கள் உண்மையை சொல்லிடுவோம். ஏன்னா எனக்கு எல்லா கதையும் தெரியும். நீங்கள் எம்எல்ஏ சீட்டு வாங்கினது, மந்திரி சீட்டு வாங்கினதெல்லாம் எப்படி என்பது தெரியும். அதனால் பாஜகவை நல்லா உருவாக்குங்க. அதிமுகவோட சேர்ந்து ஒற்றுமையாக செயல்பட்டு இந்த திமுக என்ற சமூக விரோத கூட்டத்தை நீங்கள் விரட்டி அடிக்க வேண்டும் தமிழ்நாட்டிலிருந்து. இதைத்தான் தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதை செய்யுங்க அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது இந்த விஸ்வகர்மா திட்டத்தை பற்றி திருப்பி இந்த ஆள் பேசியிருக்காரு ஸ்டாலின். ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக அரசு கடந்த 2023ஆம் ஆண்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க, விஸ்வகர்ம திட்டம். நம்மை பொறுத்த வரைக்கும் எந்த திட்டமாக இருந்தாலும் அது சமூக நீதிய சமத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய நோக்கத்தோடு இருக்கணும். ஆனால் அந்த விஸ்வகர்ம திட்டம் அப்படியான திட்டம் இல்லை. என்னத்தை பேசுகிறதுன்னு தெரியல. இதை பார்க்கும்போது வயிறு, அவர் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது இப்படி ஒரு ஆள் முதலமைச்சராக உட்காந்துக்கிட்டு நாட்டை குட்டிச்சவராக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. விஸ்வகர்மா திட்டத்தை மத்திய அரசாங்கம் கொண்டு வராங்க.
விஸ்வகர்மாங்கிறவங்க யாருங்கன்னா பொற்கொள்ளர், அதாவது நகை செய்கிற ஆசாரிகள்னு சொல்லுவாங்க. அவங்க கார்பெண்டருங்கன்னா ஆசாரிகள் இருக்காங்க, பானை செய்கிறவங்க, இவங்கெல்லாம் தொழில் இத கலைஞர்கள். ஒரு காலத்தில் நல்லா இருந்தாங்க. சிற்பிகள் இருக்காங்க, அவங்களும் இதில் வராங்க. ஒரு காலத்தில் நல்லா இருந்தாங்க. இப்போ நவீன யுகத்தில் அவர்கள் கைகளால் தான் எல்லாமே செஞ்சாங்க. இப்போ நவீன யுகத்தில் விஞ்ஞான கருவிகள்லாம் வந்ததுனால பல பேர் வேலை இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ என்ன பண்ணாங்கன்னு சொல்லிடுறேன். மத்திய அரசாங்கம் அவங்களுக்கெல்லாம் ஊக்கப்படுத்தணும்ட்டு கிட்டத்தட்ட அப்ளிகேஷன் கொடுங்க, உங்களுக்கெல்லாம் லோன் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் 2 கோடி பேர் அப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்க. 2 கோடி பேர் தொழில் இல்லாமல் இருந்திருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிற சக்தியே இந்த ஸ்டாலினுக்கும் இல்லை, அவருக்கு எழுதி கொடுக்குற முட்டாள்களுக்கும் இல்லை. அதை எதிர்க்கிறார் ஸ்டாலின். கேட்டால் குலத்தொழிலை அது இது பண்ணுமா? என்ன குலத்தொழில்? எல்லோரும் குலத்தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்கள் குடும்பம் நீங்களே குலத்தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு குலத்தொழில் வந்து அரசியல், இப்போ கொள்ளையடிக்கிறது, இதுதான் குலத்தொழில். பரம்பரையாக உங்கள் அப்பால் ஆரம்பித்து நீங்கள் ஆரம்பித்து உங்கள் பையன் ஆரம்பித்து குலத்தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னையா குலத்தொழில்? அந்த காலத்தில் ராஜாஜி பாவம் என்ன சொன்னார்? அவர் முதலமைச்சராக இருக்கும்போது, பள்ளிக்கூடத்தில் படிங்க, உங்களுக்கு இது ஓய்வு நேரத்தில் விடுமுறை விடுவாங்க. சில பள்ளிகளில் காலையில் வச்சுட்டு மதியம் விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஓய்வு நேரத்தில் உங்கள் அப்பா செய்கிற தொழிலுக்கு உடந்தையாக இருங்க, துணையாக இருங்கள்னு சொன்னார். இதில் என்ன தப்பு? நல்லா சிந்திச்சுப்பா. திராவிட முட்டாள்கள் பூரா என்ன பண்ண, அந்த திராவிட மாடல் முட்டாள்கள் பூரா ராஜாஜி குலத்தொழிலை பண்ணுறாரு, அப்பா தொழிலில் போய் பார்க்க சொல்லி அவர் படியா ஓய்வு நேரத்தில் அப்பாவுக்கு துணையாக இருங்கன்னா அது வந்து குலத்தொழிலாக? இந்த முட்டாள்களை எப்படி? நான்லாம் இப்போ சின்ன பிள்ளையாக இருந்த இந்த முட்டாள்கள் சொல்லும்போது நானே வந்து என்ன கல்லூரிக்கு படிப்பேன். கல்லூரிகளில் விடுமுறை வந்துட்டால் எங்களுடைய நிலங்களில் வந்து காலையில் 5 மணிக்கே போயிடுவோம். எங்களுடைய தந்தையாருக்கு வந்து உதவியாக இருக்கும். நான் கல்லூரியில் படிக்கிறேங்கிறதுலாம் இது இல்லை. வேர்க்கடலைங்கிற விவசாயம் பண்ணுவார் எங்களுடைய தந்தை. காலையில் 5 மணிக்கு காக்கைகள் வந்து அதை பூரா பிடிங்கி போட்டுருணும். அந்த இதை வச்சு இது பண்ணி ஒரு கயிறு மாதிரி வச்சு இது பண்ணி காக்கைகளை துரத்துவார்கள். நான் கல்லூரி படிக்கிறதுல எனக்கு லீவு வந்துட்டால் நான் இதில் விவசாயத்தில் போய் எங்கள் அப்பாவுக்கு துணையாக இருந்தேன். உடனே எங்களுக்கு வந்து அது குலத்தொழிலா? சரி, விவசாயத்தையே குலத்தொழிலாக வந்தால் வச்சுருந்தா என்ன தப்பு? ஸ்டாலினு கருணாநிதி எல்லாம் குலத்தொழிலாக பார்த்தீங்க. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொன்னது வந்து கலைஞர்கள் பல பேர் பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம விஸ்வகர்மா அவங்கெல்லாம் அவங்களுக்கு 2 கோடி அப்ளிகேஷன் போயிருக்கு. மத்திய அரசாங்கத்துக்கு உதவி கேட்டு லோன் கொடுக்க போகிறாங்க. ஒரு நல்ல முதலமைச்சராக இருந்தால் நம்ம மத்திய அரசாங்கத்து பணம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வருது, வாங்கிக்கோங்க. நம்ம கலைஞர்கள் யார் நலிவடைந்து இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுங்க. சிற்பிகள்லாம் நிறையா இருக்காங்க. மகாபலிபுரத்தில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் சிற்பம் செதுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் உதவியாக இருக்கும்ல. பொற்கொள்ளர்கள், அந்த காலத்தில் பொற்கொள்ளர்கள் அவங்க செய்த தங்கத்தின் தரம் இப்போ இருக்கா? பொற்கொள்ளர்கள் செஞ்ச இது இருக்கா இப்போ உங்களுக்கு? அதனால் அவர்களெல்லாம் நல்ல வாழ்க்கையில் வரணும்னு பணம் கொடுக்குறான்னா வாங்குறதை விட்டுக்கிட்டு குலத்தொழில் என்ன குலத்தொழில்? நீங்கள்லாம் உங்கள் குலத்தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நாங்கள் எங்கள் குலத்தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் விவசாயத்தை விட்டு என்ன வந்து ஆயிடுச்சு, நீங்களும் உங்கள் தொழிலை விட்டு வந்து ஆயிடுச்சுல்ல, முன்னேறிடுறாங்கல்ல லைஃப்பில். அதனால் ஸ்டாலினுக்கு சொல்ல யாராச்சும் அவர் கூட இருக்கிறவங்க சொல்லுங்கள். அவர்களெல்லாம் நலிவடைந்த கலைஞர்கள். அவர்களுக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்கும் தொகையை தடுக்க வேண்டாம். நீங்கள் கோடிக்கணக்கில் கொள்ளையடித்து உலகம் பூரா முதலீடு பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி டிஆர்பி ராஜு சொல்கிறார், விண்வெளியில் தமிழ்நாடு மிகப்பெரிய உயரத்துக்கு போக போகிறோமா? நம்ம விண்வெளி வந்து மத்திய அரசாங்கத்தின் கண்ட்ரோலில் இருக்குது. நீ மாநில அரசாங்கம். விண்வெளியில் எந்த உயரத்துக்கு நீ போகிற? என்ன விஷயம் தெரியுமா? சபரீசன் ஆரம்பிச்சிருக்காரு ராக்கெட் டெக்னாலஜியில் வானம்னு. அதில் கோடிக்கணக்கான கொள்ளையடித்த பணத்தை பூரா முதலீடு பண்ணியிருக்காங்க. அந்த இதில் உங்கள் முன்னேற போகிறாங்களா? எலான் மாஸ்க்கு எதிர்ப்பு போட்டியா? அதை சொல்கிறார். விண்வெளித்துறையில் மிகப்பெரிய முன்னேற்றம், சபரீச முன்னேற்றத்தை தான் சொல்கிறார். உங்களுக்கும் கோடியாக இருக்குப்பா. ஊர் பூரா கொள்ளையடிக்கிறீங்க, ஊர் பூரா முதலீடு பண்ணுறீங்க, விண்வெளிக்கு போயிட்டீங்க, மிகப்பெரிய இதுக்கு போக போகிறீங்கிறீங்க. சாதாரண கலைஞர்கள் என்ன பண்ணுவான்? வறுமையில் வாழக்கூடிய நலிவடைந்த கலைஞர்கள் என்ன பண்ணுவான்? அதுக்கு தானே என் மத்திய அரசாங்கம் கொடுக்குறேன். அதை போய் வேணான்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன இது இருக்குது, தகுதி இருக்குது அப்படிங்கிறத இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.